Hello students, 11th standard maths chapter 10 exercise 10.2 last question 20th question பார்க்கலாம். Draw the function f dash x if f of x equal to 2x square minus 5x plus 3. அதாவது draw the function, இப்போ கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. draw the function f dash of x, f dash of x கண்டுபிடிச்சி அதுக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அதில் ஒரு ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஃபங்க்ஷனா இஃப் f of x equal to 2x square minus 5x plus 3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் with respect to x. ஓகேவா, f of x கொடுத்தனால டிஃபரன்ஸ் பண்ணுவோம் f dash of x. y குத்தா dy by போடுவோம், u குத்தா u dash போடுவோம். அதே மாதிரி தான் வேலை என்ன கொடுத்துருக்காங்க அதை வச்சு போட போகிறோம். 2x ஸ்கொயர் என்ன வரும், 2 இன்ட்டு இந்த பவர் மேலே இருக்க 2 இருக்குல்ல, அது 2x 2 minus 1 minus 5xனா வெறும் 5 ஆகும், கான்ஸ்டன்ட்னா 0 ஆயிரும். நிறைய சம்ஸ் போட்டாச்சு, டக்கு டக்கு நீங்களே சொல்லலாம். 2 இன்ட்டு 2 4x 2 minus 1னா 1 தான், அப்போ இது minus 5. அப்போ f dash of x வேல்யூ என்னது, என்ன டிஃபரன்ஸ் பண்ணா 4x minus 5னு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா x equal to சப்போ வந்து நீங்களாம் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பார்க்கலாம். f dash of 0 அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன இருக்கும் 4 இன்ட்டு 0 minus 5, அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு வெறும் minus 5 வரும். f dash of 1 அதாவது அட் x equal to 1ன்றது சப்ஸ்டியூட் பண்ணும்போது, ஓகே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறது 4 இன்ட்டு 1 minus 5, அப்போ 4 minus 5னா பிகர் நம்பர்லாம் செப்பரேட் பண்ணும்போது பிகர் நம்பர் சைன் minus 1. இப்போ அட் x equal to 2ன்னு போடுவோம். அப்போ f dash of x இருக்கிறதுல 2 4 இன்ட்டு x இருக்கிறதுல 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 5, 4 2s are 8 minus 5. அப்போ பிகர் நம்பர்லாம் செப்பரேட் பண்ணும்போது 3 பிகர் நம்பர் சைன் பிளஸ். ஓகேவா, இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம், இதை வந்து நம்ம ஒய் வேல்யூ எடுத்துக்கலாம். y equal to y வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வச்சு நம்ம ஒரு டிராயிங் போடலாம். ஓகேவா, என்ன போட்டிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு போடலாம். ஓகேவா, இப்போ பாருங்க எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ டிராயிங் போட்டலாம். இது என்னது ஒய் எக்ஸ் ஒய் டேஷ் எக்ஸ் டேஷ். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே 0 போட்டோன்னா இங்கே 1 2 3, இங்கே -1 -2 -3, சரி இது இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். நீங்கள் இதை வந்து -4, இந்த டேர்ம் வந்து -4ன்னு எடுத்துக்கலாம், இங்கே வந்து -5ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அது போடும்போது நம்ம கேர்ஃபுல்லாக போட்டோம்னா இங்கே 1 2 3, இங்கே வந்து இந்த சைடும் கூட போட்டுக்கலாம், நீ ஒன்றும் பிரச்சனை. இங்கே வந்து -1 -2 -3. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன வந்துக்குன்னா அட் x equal to 0 ஆகும்போது, இப்போ நீங்கள் என்ன பண்ண இதுக்கு முன்னாடி நம்ம டேர்ம் வந்து எழுதிக்கலாம். x வந்து 0 இருக்கும்போது x equal to 0 இருக்கும்போது y வேல்யூ என்ன ஆகுது -5, 1 இருக்கும்போது -1, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3ன்னு வருது. இப்போ இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அட் x equal to 0 இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துருக்கு ஆன்சரு -5. ஓகேவா, அடுத்தது 1 இருக்கும்போது -1, அப்போ இந்த 1க்கும் இந்த -1க்கும் நடுவில் இருக்குன்றல இந்த இடத்துல போட்டு மார்க் பண்ணிடணும். அப்புறம் 2ன்னு வரும்போது நம்மளுக்கு என்ன வருது 3ன்னு வருது, 2க்கும் 3க்கும் நடுவில். ஓகேவா, அட் x equal to 2னா y equal to 3ன்னு வருது. x equal to 2னா 3, 1னா -1, 0னா x equal to 0 வந்தால் y வேல்யூ -5. இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணுவோம், நேராக ஈக்குவலாக வரும். நான் சும்மா ரஃபாகவே போனால் நீங்கள் இன்னும் பென்சில்லாம் வச்சு நீட்டாக போடலாம். ஓகேவா, அவ்வளோதான்.
கிளியர். இப்போ இந்த 3 வேல்யூ நம்ம லைன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா அதுதான் என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்னது 2,3, இது -1,-1, இது 0,-5. 0,-5. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரா த ஃபங்க்ஷன். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபங்க்ஷன் அது f dash of x கண்டுபிடிக்கணும். அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம x வேல்யூ y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. கிளியராக வந்திருக்கு. ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி சிம்பிள்மா. ஓகேவா? இங்கே பாருங்க, இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியே போட்டு காமிக்கிறேன். ஒன்றா போட்டும் காமிச்சிருக்கேன் நான். எக்ஸ் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது f dash of 0 பண்ணும்போது y வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகுது, இதை நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம். y வேல்யூ -5 ஆகுது. இதுக்கு வந்து y வேல்யூ நம்ம x = 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y = -1. அது x = 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y = 3 வருது. அதை நம்ம அழகா டயக்ராமில் போட்டிருக்கோம். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து நான் லைன் போடாதனால இங்கே தப்பாயிடுச்சு. இது வந்து இல்லை -4, இது அவ்வளோதான். -1, -2, -3, -4, -5 அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ண லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துடும். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.